أأمنتم من في السماء أن يخسف بكم الأرض فإذا هي تمور أأمنتم من في السماء أن يخسف بكم الأرض فإذا هي تمور الله سبحانه وتعالى சொல்றான் أأمنتم இந்த ஆயண்டா கேள்விக்கு வரதுமா அமின்தும் தும் என்றா நீங்கள் எல்லாரும் அந்தும் தான் தும்ம வந்தீது நீங்கள் எல்லாரும் அமின் என்று சொல்கிறது அச்சமட்டு இருக்கிறீர்களா, பாதுகாப்பு என்று நினைச்சு கொண்டு இருக்கிறீங்களா? இந்த லா தான் இந்த கேள்வி. நீங்கள் எல்லாரும் பாதுகாப்பை நினைச்சு கொண்டு இருக்கிறீங்களா? மன் ஃபிஸ்ஸமாயி ஆமின்தும். அமின்தும் என்றால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீங்க, ஆமின்தும் என்றால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீங்களா, இல்லை நீங்கள் பாதுகாப்புன்னு நினைச்சு கொண்டு இருக்கிறீங்களா, அச்சமட்டு பயப்படாமல் இருக்கிறீங்களா நீங்கள் எல்லாரும்? மன் ஃபிஸ்ஸமாயி. ஃபிஸ்ஸமாயி என்றால் வானத்தில், மண் என்றா யார், யார் வானத்தில் இருக்கிறானோ, யார் வானத்தில் இருக்கிறானோ அவனை பற்றி நினச்சி நீங்கள் பயப்படாமல் இருக்கிறீங்களா? இது மெஜாரிட்டி கருத்து வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சில தஃப்சீர்கள் எழுதிக்கிறாங்க இது மலக்குமார்கள் சொல்கிறேன், ஆனால் மெஜாரிட்டி தஃப்சீர்கள் எழுதிக்கிறது நிறைய தஃப்சீர் இது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயப்படாமல் இருக்கிறீங்களா? எங்கேக்க போகலை, துன்யாலிக்க போகலை, நீங்கள் பயப்படாமல் இருக்கிறீங்களா? ஐ யக்ஸிஃப பிக்குமுல் அர்ல ஃபைதா ஹிய தமூர். அன் என்றது என்பதை, யக்ஸிஃப பிக்கும், யக்ஸிஃப என்று சொல்கிறது வந்து புதைகிறது, அப்படியே என்னது பூமிக்குள்ள அப்படியே புதைகிறது. உங்களை புதைய செய்வது, அவன் புதைய செய்வது என்பதை, அப்படி அர்த்தம் தான் வரும். யக்ஸிஃப என்ன அர்த்தம்? அவன் புதைய செய்வது, அவன் புதைய செய்வது. அப்போ யக்ஷிஃப என்று சொன்னால் அவன் புதைய செய்வது. அப்போ ஐயக்ஷிஃபெண்டா அவன் புதைய செய்வது என்பதை, அவன் புதைய செய்வது என்றது அப்படின்னா உங்களை அப்படியே புதைக்கிற என்பதை. பிக்கும் உங்கள் எல்லாரையும், உங்களை எங்கே புதைக்கிறே? பூமியில். அப்படின்னா இன்னும் அர்த்தம் என்னென்றாவும்மா, ஒன்றைக்கு வந்து பூமியில் புதைகிறது, இன்னொன்று பிக்கும் சுட்டி நீங்கள் பூமியோடு அப்படியே புதைஞ்சு போகிறீங்க. உங்களோட பூமி கீழே போகுது. ஒரு பில்டிங் நீக்குது, அது பில்டிங் ஆகிட்டு சாமான் ஆகிட்ட மனுஷன் எல்லாத்தோடையும் அப்படியே பூமி என்ன செய்யுது, அப்படியே புழுங்குது, கீழே உள்ளுக்கு எடுக்கிறது. அதுதான் இது ஐயக்ஷிஃபு பிக்குமுல் அர்ல. உங்களை அப்படியே புதைய செய்வதை நீங்கள், வானத்தில் இருக்கிறவன் உங்களை அப்படியே புதவி செய்வதை நீங்கள் என்ன செய்றீங்க, பயப்படாமல் இருக்கிறீங்களா? அப்படி என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்குறான், இந்த துன்யாவில் இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேளும் எங்களே அப்படியே மண்ணோடு அப்படியே புதைய செய்கிறதுக்கு இன்றைக்கி அப்படி நடந்தும் நீக்குது. கண் முன்னுக்கு எத்தனையோ நான் கண்டிக்கிறோம். சில நேரத்தில் அப்படியே ஒவ்வொரு இடங்களில் பூமி அப்படியே கீழே போகுது, அது மனுஷனோட போகுது, பில்டிங்ஸ் கீழே போகுது. அது வெள்ளம் வந்த நேரத்தில் அப்படி சில ஒரு ஊரோண்டு அப்படியே புதைஞ்சிக்குது, சிலருக்கு மண் சக்கால வந்து புதைஞ்சிக்குது, அப்படியே மீக்குது. இது வந்து கீழே போகிறது பார்த்து இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்யலாவா? நாங்கள் ஈக்கிற இடத்துல எங்களை அப்படியே புழுங்கலாவா, கீழே எடுக்கலாவா, பூமியில் எடுக்கலும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்குறோம், அப்படி செய்வதை நீங்கள் பயப்படாமல் இருக்கிறீங்களா? இன்றைக்கு மனுஷன் பயப்படாமல் எவ்வளோ பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கமுள்ளவன் சுட்டி அதை பூமி என்ன செஞ்சு வச்சுக்கிறான், கட்டுப்படுத்தி வச்சுக்கிறான். அப்படி இல்லாட்டி செய்கிற பாவத்துக்கு அப்படியே புக்கை நிறுத்திட்டானேண்டா எல்லாம் முடிச்சு. அப்போ என்ன அர்த்தம் வேண்டா, முதல்ல வந்து நரகத்தை பற்றி சொல்ல பார்த்துச்சு. நரகத்தை இப்போ நரகம் எங்கேயோ வைக்கிறது, எப்போ நடக்குதுன்னு தெரியாவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறேன், இந்த பூமியை நீங்கள் பார்க்கலையா? பூமியே உங்களுக்கு எச்சரிக்கை தான், நான் நாடு நின்று அப்படியே கீழே எடுத்துகிட்டு வரணும் உங்களை எல்லாரும். பயப்படாமிக்கிறான். ஃபைதாய தமூர். ஆகவே என்ற அர்த்தம் வரும். இசாண்டா அப்பொழுது, இல்லாட்டினா அதே நேரத்தில் ஹியண்டா அது, தமூர் என்றா அதிர்ந்து நடுங்கும். அப்படியே எடுத்து அது வந்து இப்படி நடுங்கி ஸ்டார்ட் ஆகும் பூமி. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னோம்மா, இல்லை சில தஃப்சீர்கள் எழுதிக்கிறாங்க, அப்படியே பூமிக்குள்ளே எடுத்துட்டு அப்படியே நடுங்கிட்டு அது வந்து நோமலாக ஆகிடுமா, அந்த அர்த்தமும் எழுதிக்கிறாங்க சில தஃப்சீரில். அப்படி நடுங்கி அது அடையாளமே இல்லாமல் பூமி வந்து பழைய மாதிரியே வந்துடும். அவங்க எல்லாம் உள்ளுக்கிப்பாங்க பூமி காட்டியில். சில சும்மா பிக்சர் யோசிச்சு பாருங்க, அப்படியே எல்லாரும் ஒரு ஊரே அப்படியே அழிச்சிட்டு கொஞ்சம் ஆடிட்டு பூமி அப்படியே நோமல் ஆகிடும், ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துட்டு இருக்கும். சில நேரத்துக்கு நாங்கள் இப்போ இங்கிக்கிறோம், இங்கே அடியில் எத்தனை கபரிக்குதுன்னு எங்களுக்கு தெரியும், எத்தனை கபரிக்குதுன்னு தெரியும், எத்தனை பேர் முன்னுக்கு இதுக்கு முந்தி மௌத்தா வைக்கிறாங்க, உசுறு பேர் தெரியும். நாங்கள் ஈக்கிற நாங்கள் அதுக்கோசரம் நடந்துன்னு போகிறோம், ஆனால் இதுக்கு அடியில் எத்தனை பேர் உசுறுகள் பெய்திக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து துன்யாவில் இப்போ வந்து துன்யாவிலே எச்சரிக்கை, ஒன்று மௌத்துக்கு போகிற எச்சரிக்கை. இது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறேன், நீங்கள் என்னையே வணங்காமல் இருக்கிறீங்க, எனக்கு ஷிர்க் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க, நான் சொல்கிறத கணக்கெடுக்காமல் இருக்கிறீங்க, எனக்கு ஒன்றுமெண்டா என்ன செய்யலும், உங்களை அப்படியே பூமிக்குள்ளே இழுத்து எடுத்துகிட்டே இருக்கும், அதை நீங்கள் பயப்படாமல் இருக்கிறீங்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தபாரக் அலைஹி சூழலை கேட்குறோம்.